ஹலோ கைஸ், இந்த வீடியோக்கான டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் நிறுவனத்துலேருந்து வேலைவாய்ப்பு கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கான இந்த வீடியோவை ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ அதே போல் அப்டேட்கள் நிறைய பெற்றுக்கொள்ள முடியும். அண்ட் வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. அமேசான் நிறுவனத்துலேருந்து ஒரு 500+ வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ அதை எப்படி ஜாயின் பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மற்றும் இது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு மட்டும் அல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவர்களும் வேலைவாய்ப்பு தேடி கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த நிறுவனத்தில் கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்டில் பார்க்கலாம். இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 5 days தான் ஒர்க்கு அண்டு 2 days ஃபிக்ஸட் ஹாலிடேஸ் இருக்குது. அண்டு மட்டும் இல்லாமல் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் அனுப்பிக்கலாம். அண்டு ஃபுல் ஏசி ஒர்க்கிங் பிளேசஸ். அண்டு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்ட் டைம் ஒர்க்கும் அவைலபிள் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா கேன்டீன் அவைலபிள் இருக்குது. மற்றும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஃபஸ்ட்டு மந்த்து, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்குக்கு போய்ட்டு 1 month முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட்டு டே வரும்ல, அப்போயே உங்களுக்கான சேலரி கிரெடிட் பண்ணுவாங்க 1ஆம் தேதி ஆகணும். அண்ட் நோ சேல்ஸ், நோ ஒர்க் ப்ரெஷர். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஒர்க் ஒன்லி. அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு நிறுவனத்துக்கு போனால் ரொம்ப அந்த டென்ஷனு, இந்த எமோஷ்னல் இதெல்லாம் அவங்கள டார்கெட் இதெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த வீடியோக்குள்ளார ஃபுல்லாகவே நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றும் பார்த்தீங்கன்னா இது ஒரு இலவச வேலைவாய்ப்பு தான். ஸோ கம்பெனியுடைய நேம் பார்த்துடலாம். அண்ட் ஜாப் உடைய செட்டார் பார்த்துடலாம். அமேசான் நிறுவனத்துலேருந்து தான், அதாவது வேர் ஓஸ் அண்டு பிக்கர் அண்ட் பார்த்தீங்கன்னா பேக்கர். ஸோ இந்த 2 இடத்துலேருந்து தான் வேகன்சிஸ் வந்திருக்கு, சரிங்களா. மற்றும் ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் 500+ வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட வேகன்சிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா. மற்றும் இந்த வேலை வாய்ப்புகள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோக்குள்ளவே தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிற விஷயம் ஒரே விஷயந்தான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் டீட்டெயிலாக புரியும். மற்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுபோல் அப்டேட்கள் பெறுவதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக பால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விடுங்க. ஸோ நிறைய வேலைவாய்ப்புகள் உங்களுக்காக நாங்கள் தேடி கொண்டு வரோம். நாங்கள் கேட்குற ஒரு ரிக்வஸ்ட்டாக ஒரு லைக் மட்டும் போடுங்க, சரிங்களா. மற்றும் இது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி கிராஜுவேட்டிஸ் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பேசிக் நீங்கள் 10வது படிச்சிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அண்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து அப் டு ஏஜாக 35 வயது வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆஃப் ஃபைல் 2 பேருமே இதுக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் 10th, ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே அப்ளை பண்ணிடலாம். ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதாவது பேசிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனாலும் நீங்களும் விண்ணப்பிக்கலாம். பட் இல்லை, நான் இப்போ தான் படிச்சுட்டு நான் இப்போ தான் ஒர்க்கு தேடிட்டு இருக்கேன், ஸோ இந்த வீடியோவை நான் பார்த்தேன், ஸோ நான் ஒர்க்குக்கு வரலாமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் தாராளமாக வரலாம். ஸோ உங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்து உங்களை ஸோ அதாவது பிளேஸ்மெண்ட்டில் உங்களை ஆட் பண்ணுவாங்க, சரிங்களா. சேலரிக்கான டீட்டெயில் பார்த்துருவோம். பார்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4 hours சொன்னால, இந்த 4 hours பார்த்தீங்கன்னா ஸோ இன் ஹேண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டைமுக்கு பார்த்தீங்கன்னா 10 hours பார்த்தீங்கன்னா 23,000, அதாவது 23,000 ரூபாய் அண்ட் ஹேண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் சேலரி கிரெடிட் எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் டே, அதாவது பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஆனால் சேலரி கிரெடிட் ஆகிடும். அண்டு மட்டும் இல்லாமல் சேலரி டைரெக்டாக கிரெடிட் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நிறைய விஷயங்களுக்கு ஹேண்ட் சேலரிலாம் கொடுப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய சேலரி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நிறுவனத்திலேருந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் கம்பெனி நான்ஸ் பிரகாரம் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அண்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைமும் எவ்வளோ சேலரின்ற சொல்லியிருக்கோம். அண்டு ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் எவ்வளோ சேலரி சொல்லியிருக்கோம். பொதுவாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஜாப்புடைய பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன விதமான பெனிஃபிட் இருக்குது ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். அதாவது உங்களுக்கு பிஎஃப் அவைலபிள் இருக்குது, அண்ட் இஎஸ்ஐயும் அவைலபிள் இருக்குது. அண்டு ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்டு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசியோடைய
ஒர்க்கிங் பிளேசஸாக இருக்குது. நோ சேல்ஸ் டார்கெட் அண்ட் நோ ஒர்க் ப்ரெஷர். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷனல் பார்ட் டைம் ஒர்க்கும் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 days ஒர்க்கு, 2 days ஃபிக்ஸட் ஹாலிடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ஃபிக்ஸட் ஹாலிடே அது மாதிரி வரும். பட் உங்களுடைய ஒர்க்கிங்கை பொறுத்து அது மட்டும் இல்லாமல் ஸோ இது எல்லாமே ஆஸ் பர் கம்பெனியோடைய நார்ம்ஸ் பிரகாரம் தான் இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருப்போம். உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நிறைய நம்ம கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஷிஃப்ட்டுக்கான டைம் பார்த்துருவோம். ஷிஃப்ட்டுக்கான டைம்னா மார்னிங் ஷிஃப்ட் வந்து 8:45 AM to 6:45 PM வரைக்கும் இருக்குது. நைட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6:40 PMலேருந்து, அதாவது 6 o'clock 45 minutes அந்த PMலேருந்து 2 o'clock and 45 AM வரைக்கும் இருக்குது. அண்ட் மார்னிங் ஷிஃப்ட்டு இதுலேயே வந்து சைடாக பார்த்தீங்கன்னா அதாவது 4 மணிலேருந்து ஸோ அதாவது 2 மணி, அதாவது 2 o'clock PM வரைக்கும் உங்களுக்கான ஷிஃப்ட் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் ஷிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து நைட்டு 12 AM வரைக்கும் உங்களுக்கான ஷிஃப்ட் டைமிங் வந்து இதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 10 hours ஷிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த 4 hours ஷிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கான டைமிங் இதில் இருக்குது. சரிங்களா? ஒர்க்கிங் லொக்கேஷன் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து இவங்களுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது, அதாவது ஒர்க்கிங்கில் எப்படின்னு கேட்டிங்கன்னா பூந்தமல்லி, கிண்டி, பல்லாவரம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தாம்பரம் அண்ட் ராயப்பேட், அது மட்டும் இல்லாமல் மேலும் சென்னையில் பகுதியில் உள்ள அமேசான் வேர்ஹவுஸ் நிறுவனங்களில் வந்து வேலைவாய்ப்பு இருக்கும், வேலைவாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமேசான் வேர்ஹவுஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக அதாவது நேரஸ்ட்டாக உங்களுக்கு நேரஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேர்ஹவுஸ்லையும் அமேசான் நிறுவனத்தினுடைய வேர்ஹவுஸ்னால் நீங்கள் அங்கேயும் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து ஸோ நிறுவனத்தின் மூலம் வழங்கப்படுவாங்க. ஜாப் ரோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக்கர், பேக்கர், வேர்ஹவுஸ் அசிஸ்டன்ட் அண்டு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறோம், அதாவது அந்த டெல்லியில் ஸ்கேன் பண்ணுவோம்ல பில் ஸ்கேனர், அந்த ஸ்கேன் பண்ணுறது இல்லாமல் அண்ட் செட்டிங் ஒர்க்கு அது மட்டும் இல்லாமல் அதர் வேர்ஹவுஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய விதமான உங்களுக்கு வந்து ஜாப் உடைய ரோல் இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். இது முற்றிலும் ஒரு ஃப்ரீ ஜாப் தான், இலவச வேலை வாய்ப்பு. ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஜாயினிங் ஆர் நாட் ஜாயினிங் ஒன் டிசிஷன் எடுங்க. இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்: வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முன் சம்பளம், வேலை நேரம், இடம், அது மட்டும் இல்லாமல் தகுதி மற்றும் பிற நிபந்தனைகள் எச்ஆரிடம் நேரடியாக உறுதி செய்து கொள்ளுங்கள். இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலைக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய ஏசியர் கிங் ஆஃப் ஹெல்த் 3.0 யூடியூப் சேனலில் கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் எந்த வேலைக்குமே பணம் செலுத்த வேண்டாம், நிறுவனத்தை சரிபார்க்கவும். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோராக வெரிஃபை பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஜாயினிங் நாட் ஜாயினிங் ஓன் டிசிஷன் எடுங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது பார்த்தீங்கன்னா ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவல் பெறுவதற்கு உங்கள் நண்பர்களுக்கும் மற்றும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ப்ரைவேட் ஜாப் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏசிஆர் கிங் ஆஃப் ஹெல்த் 3.0 யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமதுன்னா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கான லிங்க் பயோவில் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ கேஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்க வரேன். தேங்க்யூ கேஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் நண்பா.